ஃபர்ஸ்ட் புது செக்ஷன் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து HTML ஃபைலுக்கு போயிட்டு ஸோ இதுக்கு அடுத்தது ஸோ இதுல என்ன அப்படின்னா அபவுட் அப்படின்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு சின்ன சின்னதாக நம்ம கமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய வெப்சைட் பில்ட் பண்ணும்போது நம்ம கோடு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம கோடு வந்து நமக்கு புரிஞ்சா மட்டும் பத்தாது. நம்ம நாளைக்கே இன்னொருத்தருக்கு இந்த கோடை ஷேர் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதை பார்த்தோன்னா புரியுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு ஸோ நம்ம கோட் பண்ணும்போதே ஒவ்வொரு செக்ஷன் டேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா கோட் பண்றது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்றேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் நேம் அபவுட் அண்ட் தென் இதுல வந்துட்டு ஒரு ஐடி அபவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இதுக்குள்ள ஒரு h1 டேக் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் ஹெட்டிங் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இது ஒரு ஸ்பேன் டேக்ல அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியே அஸ் அப்படின்னு சொல்றேன். எதுக்காக அபவுட்டை மட்டும் ஸ்பேன் டேக்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அபவுட் மட்டும் இந்த மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் கலர்ல இருக்குது. ஸோ அதுக்காக தான் என்னன்னா அதை மட்டும் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஒரு div டேக் இதுல கிளாஸ் நேம் ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு div டேக் கிளாஸ் நேம் இமேஜ் அண்ட் இதுல வந்துட்டு ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல என்ன அந்த அபவுட் இமேஜ் வந்துட்டு இதுல டிஸ்பிளே பண்ண போறேன். இமேஜஸ் ஸ்லாஷ் அபவுட் இமேஜ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என் வெப்சைட்ல பார்த்தேன் அப்படின்னா அந்த அபவுட் இமேஜ் அண்ட் என்னோட ஸ்க்ரால் பார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலர்ல பிரைட்டா வந்திருக்கு பாருங்க. சரிதா? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் ஸ்க்ரால் பார் வேணுன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணது. ஸோ இப்போ எனக்கு அதுவுமே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஸோ இந்த டிவ்வுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு div டேக் the class name content இதுல ஒரு history tag இதுல என்ன what makes our coffee special அப்படின்னு சொல்றேன். அண்ட் சேவ் பண்ணிட்டு இங்க பார்த்தேன் அப்படின்னா ஸோ வாட் மேக்ஸ் அவர் காஃபி ஸ்பெஷல் அப்படின்றது இருக்கு. அண்ட் அது போக என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு 2 லாரம் எப்சம் கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த லாரம் எப்சம் கண்டென்ட் ஜென்ரலா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு லாரம் எப்சம்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ அந்த டாப் 2 வெப்சைட்ஸ் நீங்க பார்க்கலாம். loremipsum.io அண்ட் தென் லிப்சம் ஜென்ரேட்டர் அப்படின்னு. ஸோ இதுல டைரக்டா லாரம் எப்சம் கண்டென்ட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த லாரம் எப்சம் ஜென்ரேட்டர்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணி அதை காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி 2 தான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க எஸ்டி டேக் எடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு இதுல ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு இதுல வந்து இன்னொரு செட் ஆஃப் பேராகிராஃப் கண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்றேன். ஸோ இப்போ என் வெப்சைட்லயும் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தேவையான இந்த 2 பேராகிராஃப் கண்டென்ட் வந்துட்டு லாஸ்ட் எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த லேர்ன் மோர் அப்படின்ற பட்டன். ஸோ அதை ஆட் பண்றதுக்கு இங்க இருந்து அதே மாதிரி ஒரு ஆங்கர் டேக் அண்ட் ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இதுல என்னன்னா கிளாஸ் நேம் BTN அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி அந்த BTN கிளாஸ் நேம் ஸ்டைல் பண்ணியிருக்கனால அந்த பட்டனுக்கு வந்து நான் திருப்பி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டைல்ஸ் வந்துட்டு பாருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் இந்த அபவுட் செக்ஷன் என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணி ஆகணும். பிகாஸ் இப்போதைக்கு அந்த அபவுட் செக்ஷன் கொஞ்சம் கூட நான் கிரியேட் பண்ணது மாதிரி இல்லை. ஸோ இப்போ இதுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் CSS போயிட்டு இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஹெட்டிங்ன்ற கிளாஸ் நேமுக்கு சில குளோபல் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சென்ஸ் ஹெட்டிங்ன்ற கிளாஸ் நேம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இங்க டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க யோசிக்கலாம் எதுக்காக அதை கீழே கொடுக்காம மேலே கொடுக்குறீங்க அப்படின்னு. கீழேயும் கொடுக்கலாம் ஒர்க் ஆகும். நான் இந்த குளோபல்னு சொல்றேன் பாத்தீங்களா குளோபல் செல்ஸ்னா அதாவது இந்த BTN கிளாஸ் செக்ஷன் பாடி இதெல்லாம் என்னன்னா நிறைய இடங்கள்ல யூஸ் ஆக போகுது. ஸோ அதனால என்னன்னா நிறைய இதுக்கு வர்றது எல்லாத்தையும் மேலே கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தையும் அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். பிகாஸ் நம்ம கோடுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பேட்டர்ன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதனால தான். ஸோ இங்கே டெக்ஸ்ட் கலர் ஒயிட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் பேடிங் பாட்டம் 3.5 rem அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் வந்து 4 rem அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அபவுட் அஸ் அப்படின்றது கிடைச்சிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா
ஹெட்டிங் டேக்ல இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக் செலக்ட் பண்ணிட்டு, பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அஸ் மட்டும் கேபிட்டல் இருக்கு, அபவுட் ஸ்மால்ல இருக்கு பாருங்க. பிகாஸ் இந்த அபவுட் தான் நம்ம ஸ்பேன் டேக்ல கொடுத்தோம். ஸோ இதுக்கு என்னன்னா கலர் போயிட்டு, ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஸ்பெசிஃபிக் கலர் அண்ட் தென் அதுக்கு மாத்துறதுக்காக ஸ்பேன் டேக்ல கொடுத்தது. ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் அப்படின்னு செய்யணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அபவுட்டஸ் அப்படின்றது இங்கே எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு இங்கேயும் கிடச்சிட்டு. ஸோ இது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக அந்த அபவுட் செக்ஷனுக்கு உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாத்துக்கும் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு என்ன அப்படின்னா இந்த அபவுட் அப்படின்ற அந்த செக்ஷனில் இருக்கிற ரோ அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னா வேர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும் கண்டென்ட் இந்த மாதிரி சைட்ல வந்துட்டு அது இது கூட என்ன அப்படின்னா ஃபிளெக்ஸ் ரேப் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கண்டென்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் இதை தாண்டி போகும்போது ரேப் பண்ணி எனக்கு கீழே எடுத்துட்டு வந்துடும். அதுக்காக தான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இப்பவுமே கீழே வந்துட்டு பாருங்க டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் கீழே இருக்கு. பிகாஸ் எதுக்காகனா இந்த கண்டென்ட்டோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால கீழே வந்துருக்கு. ஸோ இதை இப்போ ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட்ல ரோல இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு ஃப்ளெக்ஸ் வந்து 1 அண்ட் தென் 45 rem அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன ஃப்ளெக்ஸ் 1 எடுத்துக்க ட்ரை பண்ணும், முடியாத பட்சத்துல 45 remல வந்துட்டு அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதான் அது கான்செப்ட். அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து அபவுட் ரோ அப்படின்ற கிளாஸ் நேம், இமேஜ் அப்படின்ற கிளாஸ் நேம், அண்ட் தென் இமேஜ் டேக்ல போயிட்டு வித் 100% அப்படின்னு சேவ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ் வந்துட்டு அதுக்குள்ள ஃபிட் ஆகிட்டு இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா மேலே திருப்பி வந்துட்டு இப்போ அதையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அபவுட் ரோ கண்டென்ட்னா ஃப்ளெக்ஸ் 45 rem, தென் பேடிங் வந்துட்டு சுற்றி 2 rem அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த கண்டென்ட் என்ன அதுக்குள்ள எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் பெருசாக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த கண்டென்ட்ன்ற கிளாஸ் நேம்லாம் H3 இருக்கு. ஸோ அபவுட் பிகாஸ் எதுக்காக இப்படி தனித்தனியாக இது பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கண்டென்ட்ன்ற கிளாஸ் நேம் வந்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ஷன்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அது எதுவுமே எனக்கு மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் தனித்தனியாக ஒவ்வொரு தான் டார்கெட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ் நேமுக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த கிளாஸ் நேம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்துலேயுமே மாறிடும். அதுக்காக தான் இங்க என்ன கலர் வந்துட்டு ஒயிட் அப்படின்னு சொல்லி இதையும் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் பர்ஃபெக்ட் ஆயிட்டு அண்ட் இதுக்கு அடுத்தது அபவுட் டாட் ரோ டாட் கண்டென்ட் அதில் இருக்கிற பேராகிராஃப் டேக் பிகாஸ் H3 டேக் ஸ்டைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பேராகிராஃப் டேக் இந்த 2 பேராகிராஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாண்ட் சைஸ் வந்து 1.6 rem அண்ட் தென் கலர் வந்துட்டு ஒரு கிரே கலர் மாதிரி கொடுக்குறேன். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 1 rem, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் 0 அண்ட் தென் லைன் ஹைட் வந்து 1.8 அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஹைட் அண்ட் தென் அந்த கேப் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா நீட்டாக கிடச்சிட்டு. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் குட். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு pretty much பார்த்தோம்னாலே தெரியும் அபவுட் செக்ஷன்ல வந்துட்டு எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஹோம் செக்ஷன் முடிச்சாச்சு, அபவுட் செக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் மெனு அப்படின்ற செக்ஷன். ஸோ வேற அந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அபவுட் செக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மெனு செக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.